வணக்கம். நான் மகிழ்குமரன். இன்றைய காணொளியில் ஏற்கனவே மலைகளின் மாநாடு என்ற தலைப்புல என் நண்பன் ஸ்டாலின் பேசியதோட தொடர்ச்சி. அவர் கனிம வள கொள்ளையை பத்தி பேசினாரு. இன்னைக்கு மலைகளோட முக்கியத்துவத்தை பத்தி நான் பேச போறேன். இத பத்தி ஏன் இது தேவை, எதற்காக சீமான் அண்ணன் வர சனிக்கிழமை 4 மணிக்கு தர்மபுரியில இந்த மலைகளின் மாநாடு நடத்துறாரு? ஏன் மரங்களின் மாநாடு நடத்தினாரு? ஏன் மாடுகளின் மாநாடு நடத்தினாரு? ஏன் மலைகளின் மாநாடு நடத்தினாரு? இதை பத்தி தான் பேச போறோம். அதற்கு முன்னாடி சில தகவல்கள். உங்க எல்லாருக்கும் பிப்ரவரி 14 என்ன தேதின்னு தெரியும். எல்லாருக்குமே தெரியும். காதலை எதிர்ப்பவர்கள், காதலை ஆதரிப்பவர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா யாருக்காவது டிசம்பர் 11 என்ன நாள்னு தெரியுமா? எனக்கு ஏன் தேவை, நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், அதானே. அந்த நாளை தான் பன்னாட்டு மலைகள் நாள், அதாவது உலக மலைகளின் தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்க? இதை யார் கொண்டாட சொன்னது? இதை கொண்டாட சொன்னது ஐநா அமைப்பு. இப்ப ஐநா அமைப்பை எதுக்கு உருவாக்குனாங்க? உலக போர் முடிஞ்சு உருவாக்குனாங்க. 2ஆம் உலக போர் மக்களோட நலத்துக்காக எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து பயணிக்கணும் உருவாக்குனாங்க. அவங்க என்னப்பா மலைகளுக்கு ஒரு நாளை கொண்டாட சொல்றாங்க. ஏன் கொண்டாட சொல்றாங்க? சரி, இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஐநாவுடைய சில பங்களிப்பை சொல்லணும். ஐநா அதாவது ஐக்கிய நாடுகள் அமைப்பு 1959 இருந்து ஒரு ஆண்டையுமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு முக்கியமான நிகழ்வுகளுக்கான வலியுறுத்துவதற்காக கொண்டாட தொடங்கினாங்க. முதல் மாநாடு, முதல் ஆண்டு 1959 கொண்டாடினது எதுக்கு தெரியுமா? தமிழர்கள் முக்கியமாக பேச வேண்டிய ஒன்று. அது ஏதிலிகளுக்கான ஆண்டு, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அகதிகளுக்கான ஆண்டு. எந்த ஆண்டு? 1959. அதுல இருந்து கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் அமைதிக்காக ஒரு ஆண்டை கொண்டாடினாங்க. அப்புறம் நிறவெறிக்கு எதிராக ஒரு ஆண்டை கொண்டாடினாங்க. அதற்கப்புறம் கல்விக்காக ஒரு ஆண்டை கொண்டாடினாங்க, மருத்துவத்திற்காக ஒரு ஆண்டை கொண்டாடினாங்க, அப்புறம் அறிவியலுக்காக ஒரு ஆண்டை கொண்டாடினாங்க. இப்படி கொண்டாடிட்டு இருந்தவங்க 2000க்கு அப்புறம் எதுக்குள்ள நம்ம ஆண்டை கொண்டாட ஆரம்பிச்சாங்க? அரிசிக்காக ஒரு ஆண்டு, பருப்புக்காக ஒரு ஆண்டு, காய் கனிகளுக்காக ஒரு ஆண்டு, அதுக்கப்புறம் கம்பு, கேழ்வரகு, இந்த சிறுதானியங்கள் இருக்குல்ல, மில்லட்டுன்னு சொல்லுவாங்க, அதற்காக ஒரு ஆண்டு, உருளைக்கிழங்குக்காக ஒரு ஆண்டு, இன்னொரு குவீனான்னு ஒண்ணு இப்போ தமிழ்நாட்டுல கூட ரொம்ப ஃபேமஸா வந்துட்டு இருக்கு, அதுக்காக ஒரு ஆண்டு. என்னடா முதல்ல பார்த்தா அமைதி, உலக ஒற்றுமை, சொல்லப்போனா 1985 ஐக்கிய நாடுகள், அந்த ஐக்கிய நாடுகள் என்ற அமைப்பு உருவானதுக்காகவே ஒரு ஆண்டை கொண்டாடினாங்க. இப்படிப்பட்டவங்க திடீர்னு என்ன குக்கரி ஷோ மாதிரி, சமையல் ப்ரோக்ராம் மாதிரி அரிசி, பருப்பு, காய்கறி கொண்டாடுறாங்கன்னா அப்பதான் தெரிஞ்சிருக்கு நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். ஆனா இவ்வளவும் நமக்கு நிலைக்கணும்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நீடித்து நிலைக்கணும்னா வேற ஒன்னத்தை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, எதெல்லாம் மனிதன் வாழ்வதற்கு தேவை? உணவுப் பொருள்கள் தேவை. அந்த உணவுப் பொருள் இருக்கக்கூடிய பருவ காலம் ஒழுங்கா இருக்கணும். பருவ காலம் ஒழுங்கா இருந்தாதான் உணவுப் பொருட்கள் ஒழுங்கா நமக்கு சேரும். அதை தாண்டி அதற்குண்டான நில அமைப்பு, நீர் அமைப்புகள் இதெல்லாம் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க தொடங்கினாங்க. இதுலதான் 2003 அப்ப, எனக்கு தெரிஞ்சு 2002 அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உலக மலைகளுக்கான ஆண்டு அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க. அது தொடர்ச்சியா 2003 இருந்து தான் இந்த டிசம்பர் 11 நம்ம உலக மலைகள் தினம்னு கொண்டாடுறோம். புரியுதுங்களா? சரி, இதை தொடர்ந்து இது அப்படியே நிறுத்தல, திருப்பி அதை அப்கிரேட் பண்றாங்க, மேம்படுத்துறாங்க. என்ன பண்றாங்கன்னா 2022 மறுபடியும் ஒரு ஆண்டு. இது எப்படின்னா, நீடித்த மேம்பாட்டிற்கான மலைகள் சார்ந்ததற்கான ஒரு ஆண்டு, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு கொண்டாடுறாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, ஐநாக்கு இது கொண்டாடுறவங்க இந்த சுற்றுச்சூழலுக்காக இயங்குறவங்க தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐநால பல அமைப்புகள் இருக்கு. அதுல டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோசியல் அஃபேர்ஸ், பொருளாதாரம் மற்றும் சமூகம் சார்ந்த வளர்ச்சிகளை கவனிக்கிற அந்த துறை தான் கவனிக்குது. அவங்க என்ன பண்றாங்க? மனிதன் நல்லா இருக்கணும், நீடித்த வளர்ச்சி எல்லாம் பெறணும் அப்படின்னா அவனுக்கு இதெல்லாம் முக்கியம்னு சொல்றாங்க. சொல்லப்போனா ஐநா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ்னா நீடித்த மேம்பாட்டிற்கான, அதாவது ஒரு மேம்பாடு வளர்ந்துட்டோம், அந்த வளர்ச்சி தொடர்ச்சியா இருக்கணும். திடீர்னு வளர்ந்துட்டு திடீர்னு கீழே போய் விழுந்துடக்கூடாது. சோ அதற்காக ஒரு கோல்ஸ், இத்தனை கோல்ஸ் இருக்கலாம், இவ்வளவு ஒரு எல்லைகள் இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு 17 குறிப்பிடுறாங்க. அதுல முதல் 4 சொல்லட்டுமா? வறுமை ஒழிப்பு, அதற்கடுத்து பசிய போக்குறது, 3வது மருத்துவம், 4வது கல்வி. இல்ல அனைத்துமா மருத்துவம், கல்வி மாறி வந்திருக்கும், ஆனா இதான் 4. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இல்ல. தரமான கல்வி, விலையில்லா தரமான மருத்துவம்னு ஒருத்தர் பேசினார்ல, அதுதான் அவங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்லயே முதல் 4. இது நடந்தா வறுமை இருக்காது, இது நடந்தா பசி இருக்காது அப்படின்றதான் அவங்க முதல் 4. இதுல இன்னும் தொடர்ச்சியா வருது. நீங்களாம் கேட்கலாம், என்னப்பா நாங்க டெட்ராய்ட், இது சென்னை ஒரு டெட்ராய்ட், நிறைய கார் உருவாக்குற இடம், எங்களை மறுபடியும் போயிட்டு இந்த மாதிரி மலைகள், மாடுகள் பேசுறீங்கன்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோசியல் அஃபேர்ஸ், பொருளாதாரத்தையும் கவனிக்கிற ஒரு இதுதான் இதை பத்தி பேசுறாங்க.
அதே தான் சோசியல் டெவலப்மெண்டல் கோல்ஸ் பேசுறாங்க. இதுல கிட்டத்தட்ட இந்த 17ல 15வதா இருக்கிற ஒரு பிரிவுக்குள்ளதான் இந்த மலைகளும் மலைகள் சார்ந்த பொருளாதாரத்தையுமே பேசுறாங்க. சொல்ல போனா தமிழ்நாடு அரசாங்கமும் டிஎன்எஸ்டிஜி அப்படின்ற ஒரு ஒரு வலைதளத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க போட்டீங்கனாலே வரும் tnstg.in அந்த மாதிரி போட்டீங்கனாலே கூகுளோடைய நீங்க தட்டச்சு பண்ணி பாத்தீங்கனால இந்த தேடுபொறியில உங்களுக்கு கொடுத்துரும். தமிழ்நாடு அரசாங்கமும் இதை நோக்கி தான் செயல்படுது. அதனாலதான் முன்னாடிலாம் என்ன சொன்னாங்க, பணம் வளர்க்குறாரு, ஒரு குறிப்பிட்ட ஜாதியை கொண்டாடுறாரு, மரம் வளர்க்க சொல்றாரு, வேற வேலையே இல்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அலையாத்தி காடுகளுக்கான ஒரு மாநாடு. இப்போ வந்து பனைமரம் நடுங்க, பனைமரம் நடுறதுக்கு அதுக்குன்னு ஒரு தனி மிஷன். ஏன் இதெல்லாம் பண்ணணும்? திடீர்னு என்ன அக்கறை? முடிஞ்ச அளவுக்கு மரத்தையோ எல்லாம் மலையெல்லாம் உடச்சி போட்டுட்டு இருந்த ஒரு கூட்டம் திடீர்னு எப்படி இந்த அக்கறை? ஏன்னா நான் சொன்னல 2022 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு. என்னன்னா இந்த மலைகள் மலைகளா மட்டும் இருக்குல்ல, அதுக்கு மேல மலை காடுகள் இருக்கு. இந்த மலை காடுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த கரிம வாயுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம சுவாசிக்கிறது ஆக்சிஜன், நம்ம வெளியிடுறது கார்பன். மரங்கள் சுவாசிக்கிறது கார்பன், வெளியிடுறது ஆக்சிஜன். இந்த உலகத்துல இந்த ஃபேக்டரிஸ் மூலமா இந்த கார்பன் சார்ந்த இந்த கரிமம் சார்ந்த நிறைய நச்சு புகைகள் வெளியே வருது. அதெல்லாம் மறுபடியும் உள்ள இழுக்கக்கூடிய தன்மைகள் இந்த மலைக்காடுகள்ல இருக்கும். அதற்கு அடுத்தது அலையாத்தி காடுகள்னு சொல்றோம்ல, இந்த கடற்கரை கடையில அதுக்கு இருக்கும். இப்ப என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இந்த அலையாத்தி காடுகளை கவனிக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு கூட இந்த மலைக்காடுகளை சரியா கவனிக்கிறது. சொல்ல போனா இங்க என்ன சொல்றாங்க, அலையாத்தி காடுகள் வளர்ந்துடுச்சு, இவ்வளவு ஏக்கர் வளர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்றவங்க இதே நீலகிரியில பல சதுர கிலோமீட்டர் அளவுக்கு காடுகள் குறைக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி பேசுறது இல்ல. ஏன்? இதைதான் என் நண்பன் ஏற்கனவே போன காணியில சொன்னா, மலைகள்ல காடு இருந்தா கனிமங்கள் எப்படி எடுக்கிறது? காடுகள் இருந்துச்சுன்னா அதை தாண்டி சிற்றூர்கள் இருக்கும், சிற்றூர்கள் இருந்துச்சுன்னா மக்கள் இருப்பாங்க, மக்கள் இருந்துச்சுன்னா வசிப்பிட பகுதியில போய் எப்படி கனிமத்தை எடுக்கிறதுன்னு அவர் பேசினார். சரி, ஏன் இந்த கார்பனை வந்து அப்படி இறக்குறாங்க? இவங்களுக்கு திடீர்னு அக்கறையா நம்ம மனிதர்கள்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு? அப்படிலாம் இல்ல. இப்போ உலகத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, குளோபல்லா வந்து அந்த உலகம் சார்ந்து வந்து இந்த பருவநிலை எல்லாம் கவனிக்கிறாங்க. நீங்க தேவைக்கு அதிகமாக வந்து இந்த கரிமத்தை வந்து வெளியே கொண்டுட்டு போயிட்டே இருக்கீங்க, இப்படி போயிட்டீங்கன்னா பிரச்சனை வந்துடும், அப்புறம் பனிப்பாறைகள்லாம் உருக ஆரம்பிச்சிடும். அதனால 2070க்குள்ள மனிதர்களால வெளிப்படுத்துகின்ற இந்த கரிமம் சார்ந்த நச்சு புகைகள் மற்ற காரணிகளை கட்டுப்படுத்தணும், ஆல்மோஸ்ட் ஜீரோ, அதாவது சுழியத்தை நோக்கி கொண்டு போகணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதற்காக சில இதெல்லாம் கொண்டு வராங்க. அதுல ஒண்ணு என்ன கொண்டு வராங்கன்னா கார்பன் கிரெடிட். கார்பன் கிரெடிட்னா என்னன்னா, இப்போ உங்க காடுகள் வந்து இந்த கரிமத்தை கட்டுப்படுத்துதுல, அதுக்கு ஒரு அளவு இருக்கு. இந்த தமிழ்நாடு கவர்மெண்டே அவங்க வெப்சைட் எல்லாம் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய நீங்க போய் தமிழ்நாடு கிளைமேட் கண்ட்ரோல் கார்பன் கிரெடிட்னு போட்டீங்கனாலே அவங்களே வந்து இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஊர் காடுகள்ல கிட்டத்தட்ட இந்தியா பூரா இருக்கக்கூடிய காடுகள்ல 3 விழுக்காடு அளவுக்கு கார்பனை கட்டுப்படுத்தக்கூடியது. இத்தனை மில்லியன் டன்ஸ், எத்தனை மில்லியன் டன்ஸ், ஒரு மில்லியன்றது 10 லட்சம், கிட்டத்தட்ட ஒரு 290 மில்லியன் டன்ஸ் கார்பனை கட்டுப்படுத்தும். அது கூடியது அங்க இருக்குன்றாங்க. ஒரு டன் வந்து $27 விற்கிறாங்க. இப்போ ஒரு டன் கரிமத்தை நம்ம கட்டுப்படுத்துறத, அதை பத்தி நம்ம இன்னொரு காணொலியில விரிவா பார்ப்போம். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, நான் இவ்வளவு கட்டுப்படுத்திட்டேன், நான் இது வந்து நான் விற்கிறதா இருந்தா $27 இப்போ விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போடுறாங்க. அப்படின்னா ஒரு டன்னுக்கு $27னா 290 மில்லியன் டன். ஒரு டன்ல 1000 இருக்கும், ஒரு மில்லியன் 10 லட்சம், 290 கணக்கு போட்டு பாத்துக்கோங்க. கால்குலேட்டர்ல நம்பர்ஸ் வந்து ஃபிட் ஆச்சுன்னா பாத்துக்கோங்க. சயின்டிபிக் கால்குலேட்டர்னா வரும், அந்த காலத்து கால்குலேட்டர்னா வராது. சோ அவ்வளவு வந்து கட்டுப்படுத்த முடியும். அப்ப அதுல நீங்க மல்டிப்ளை பெருக்குங்க. ஒரு $27, ஒரு டாலர் இன்னைக்கு 83 ரூபாய். அப்ப எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு. சரி, திடீர்னு ஏன் அக்கறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமானன் என்ன சொன்னாரு, வேளாண்மையை அரசு பணியாக்குவோம் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணாங்க, சிரிச்சாங்க. இப்ப தமிழ்நாடு அரசாங்கமே இந்த கார்பன் கிரெடிட்டுக்காக ஒரு நிறுவனத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கார்பன் எல்லாம் எது கட்டுப்படுத்தும்? மரங்கள், செடி வகைகள் தானே. இது இந்த மலைகள் சார்ந்த பகுதியில இருக்கும். அது யாரு இருப்பா? வேளாண் செய்யற நபர் இருப்பாரு. அவர் ஒரு பங்குதாரர், அரசு ஒரு பங்குதாரர், தனியார் நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து கவனிக்கிற தனியார் நிறுவனங்கள் ஒரு பங்குதாரர். 3 பேர் அதுல இருப்போமா? அதுல வர லாபத்தை வேளாண்ல செய்யறவனுக்கும், அதை பயன்படுத்துற டெக்னாலஜி தொழில்நுட்பம் தனியார் அமைப்புக்கும், அதை ஒருங்கிணைக்கிற அரசுக்கும் ஒரு பங்களிப்போம். ஏன் திடீர்னு இப்ப புரியுதா இந்த அக்கறை என்னன்னு? ஏன் திடீர்னு பனைமரங்கள்லாம் வளர்க்க சொல்றாங்கன்னு புரியுதா? அதுதான் காரணம். இப்ப சீமானனோட கவலை என்னன்னா, ஒரு காலகட்டத்துல இந்த மலைகள் மேல இருக்கக்கூடிய அந்த இயற்கை மலைகள் சார்ந்த அந்த மரங்களை அறுத்துட்டு என்ன பண்ணாங்க, பணப்பயிர்கள்னு சொல்லக்கூடிய தேயிலை எல்லாம் விளைவிச்சாங்க. அதனால என்ன ஆச்சு, அந்த மரங்களை சார்ந்து இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் காலியாக ஆரம்பிச்சு. இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, அண்ணன் வந்து மலைகளுக்கு மேல இருக்கக்கூடிய மாடுகளுடைய மேய்ச்சல் உரிமைகளுக்காக மாநாடு போட்டதுக்கு சிரிச்சாங்க. ஆனா தமிழ்நாடு அரசாங்கமே தமிழ்நாட்டுடைய மாநில விலங்குன்றது வந்து இந்த நீலகிரியில இருக்கக்கூடிய வரையாடு.
அந்த வரைனா மலை, மலை சார்ந்த ஒரு ஆடு, வரையாடு. அந்த நீலமலை வரையாடு குறையுது அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு திட்டம் போட்டு அதை காப்பாற்றணும்னு பேசுறாங்க. அவங்க பண்ணா அது சுற்றுச்சூழல், நாம பண்ணா அது பிற்போக்குத்தனம். புரியுதுங்களா? சரி, ஏன்னா அந்த விலங்கு அந்த மரங்கள் அந்த செடிகளோட தொடர்புப்படுது. அதை அழிச்சா அந்த மரங்கள் செடிகள் இருக்காது. ஏன்னா அது போய் சாப்பிட்டு அது உண்டு போடுற கழிவு தான் இயற்கையா வளரும். நீங்களா போயிட்டு ஒரு ஃபெர்டிலைசர் எல்லாம் போட்டு வளர்த்தனா வளர்க்காது. அதுக்கெல்லாம் ஆகும். அது நம்ம பயிர், உணவு பயிர்களை மாத்திட்டோம். காட்டுல வயிற பயிர் அந்த காலத்து மரங்கள் செடிகள், அதை மாத்தணும்னு எப்படி மாத்துறது? அங்க போய் ஃபெர்டிலைசர் போட்டோம்னா அதுக்கு எவ்வளவு கோடிகள் செலவாகும். அதனால அந்த வரையாடெல்லாம் காப்பாத்திட்டு இருக்காங்க. இந்த மரங்கள் மூலமா அறுவடை செய்யறாங்க அந்த கார்பன் கிரெடிட்ட. சரி, இவ்வளவு பண்ணிட்டு எதுக்கு பண்றாங்க? அந்த பக்கம் நம்ம தொழில் வளத்துறை அமைச்சர் எவ்வளவு ஃபேக்டரிஸ், எவ்வளவு மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரிஸ் வருது தெரியுமா? சென்னை வந்து டெட்ராய்ட், டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா. டெட்ராய்ட்ன்றது நியூயார்க்ல இந்த கார் தொழிற்சாலை சார்ந்த ஒரு இடம். அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. யாராவது போயிட்டு நியூயார்க்ல இந்த டெட்ராய்ட் எந்த மாதிரி இருக்கு, அங்க சமூக குற்றங்கள் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு, அதனுடைய மத்த சமூக கட்டமைப்பு எல்லாம் இருக்குது எப்படி எடுத்து பாத்தீங்கன்னா சென்னை அந்த டெட்ராய்ட்டா வேணாம்னு நினைப்பீங்க. அதுக்காக நம்ம தொழிற்சாலையை தொடங்க வேணாம்னு அர்த்தம் இல்ல. நாம பின்பற்ற வேண்டியது கிரீன் எக்கனாமி, பசுமை பொருளாதாரம். நம்ம ஒரு தொழிற்சாலையை உருவாக்கணும்னா அதுல வர பாதிப்புகளை குறைவுபடுத்துற மாதிரி இன்னொன்னு உருவாக்கணும். இல்லனா அந்த தொழிற்சாலையில நம்ம தேவைக்காக மட்டும் தான் பயன்படுத்தணும். எவனோ ஒரு பன்னாட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறேன்னு சொல்லிட்டு இங்க காரை ஏற்றுமதி பண்ணிட்டு அந்த உருளைக்கிழங்கு இறக்குமதி பண்ணக்கூடாது. அது பெரிய ஆபத்து. ஏன்னா காருக்கு அவன் கட்டுப்பாடு போட்டா பிரச்சனை இல்ல. உருளைக்கிழங்கு அவன் கட்டுப்பாடு போட்டானோ இல்ல வெங்காயத்துக்கு கட்டுப்பாடு போட்டாலோ என்ன ஆகும்? மார்க்கெட் டவுன். அது நமக்கு தேவை. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கார்பனை கட்டுப்படுத்திட்டு இப்போ இந்த தொழிலிடறவங்க என்ன பண்ணும்? நான் அதிகமா வந்து கார்பனை வெளியெடுத்தோம். அவன் போய் இன்னொரு வெளிநாட்டுக்கிட்ட அவன் அந்த மாதிரி கார்பன் கிரெடிட் சேமிச்சு வச்சிருப்பான். அவங்க கிட்ட இருந்து வாங்குறதை விட அங்க வாங்கினா அவன் நாட்டுக்கு ஒரு டாக்ஸ், அதை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம நாட்டுல அதை பயன்படுத்துறோம், நம்ம நாட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு டாக்ஸ், திருப்பி அதை கொண்டு போய் பயன்படுத்துறோம். அதுவே அந்த அந்தந்த மாநிலத்திலே அதை பயன்படுத்தி ஈஸி அவங்க கிட்ட வாங்கிடலாம், கம்மி ரேட்டுக்கு வாங்கிடலாம். அது வாங்கி அவனா உற்பத்தி பண்ணுவானுங்க, அது அதிக ரேட்டுக்கு திருப்பி தமிழக அரசாங்கத்துக்கிட்டே விற்பாங்க. இப்ப தமிழக அரசாங்கம் தனியார் நிறுவனத்துக்கு ஒண்ணு சோலார் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒளிக்கற்றைகள், சூரிய ஒளிக்கற்றைகள் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி எவ்வளவு ரூபாய்க்கு அதிகமா கொடுத்து வாங்குறாங்க. ஏன் தமிழ்நாடு என்ன சொல்லிருக்கணும்? நான் ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்றேன், அதுல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க, அந்த பேங்க்ல இருக்கிறதும் ஒன்னுக்கு ஒரு வளர்ச்சி திட்டமா ஃபண்டா மாத்துறேன், அதுல நானே சோசியல் ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி சோலார் ஃபார்ம்ஸ் உருவாக்குறேன், அதுல வந்து தன்னா இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு வந்த ஒரு மாணவர்கள்லாம் குடிசை தொழில் மாதிரியோ இல்லைன்னா எம்எஸ்எம்இ சொல்லக்கூடிய சிறு குறு இதுவாவோ மாத்திட்டு நீங்க இது பண்ணுங்க, உங்ககிட்ட இருந்து நாங்க வாங்கிக்கிறோம் கம்மி ரேட்டுக்கு அப்படி சொன்னா அது வளர்ச்சி. எங்கேயோ நம்ம மாநிலத்தை சாராத இன்னொரு மாநிலத்துல என்பிஏன்னு சொல்லக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கடன் வாங்கி திருப்பி கட்ட முடியாம பல லட்சம் கோடிய அந்த அரசாங்கம் நம்ம வங்கிகளே மறுபடியும் ஒவ்வொரு ரைட் ஆஃப் தள்ளுபடி பண்ணிட்டே இருக்கக்கூடிய அந்த தொழில் நிறுவனம் கூட்டு வந்து மறுபடியும் அதையே நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா அது எப்படி வளர்ச்சி ஆகும்? தனியார் துறைன்றது எப்ப திறமா தேவைப்படும்? தொழில்நுட்பம் நமக்கு பயன்படுத்த முடியல, அரசு நிறைய வந்து மக்களுக்கான அப்ப அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தா பரவாயில்ல. ஆனா அதற்காக எல்லாமே செய்யக்கூடிய திறன் பெற்ற ஒரு மாநில அரசு அது இப்பதான் தொடங்கக்கூடிய ஒரு தனியார் அமைப்பு கிட்ட போயிட்டு கொடுக்கறது எப்படி இருக்கும்? இதெல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது. நம்ம என்ன பண்றோம்? சீமானனை கிண்டல் பண்றோம். சீமானனை படிச்சது இளங்கலை பொருளாதாரம். அதனாலதான் டிமானிட்டைசேஷன் வரும்போது அவரு அதை டெக்னிக்கல் ஆலிட்டிகல்ஸ் எல்லாம் பார்க்கல. அது என்னது, அது என்ன இதுக்காக எல்லாம் பார்க்கல. இது யாரை பாதிக்கும்? சிறு குறு தொழிலாளர்களை பாதிக்கும். சிறு குறு தொழிலாளர்கள் யாரு? உங்க வீட்டு பால்காரரு, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பள்ளி கிடைக்காரு. அவர் பாதிக்கப்பட்டா யார் பாதிப்பா? பொதுமக்கள். நீ பாதிக்கப்படுவ, நேரடியா நீ பாதிக்கப்படுவ. அதனால இது தப்பு. இதுதான் பொருளாதாரம். புரியுதுங்களா? இதுக்கு அமர்த்தியா சென் எல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. மக்கள் கிட்ட அன்றாடம் பேசி பழகி அந்த படிப்பை படிச்ச ஒருத்தர் போதும். அதுதான் இங்க தேவைப்படுது. அவர் அதனாலதான் நான் சொல்றேன்னா மலைகளை பத்தி பேசுறாரு. இந்த மலைகள் ரொம்ப முக்கியன்றாரு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த மலைகள்ல நீர் எவ்வளவு தேவை, நீர் வருது அப்படின்றத என் நண்பன் போன காணொலியில சொல்லியிருப்பாரு. ஏன் அதை நீர் கோபுரங்கள்னு சொல்றாங்கன்னா வெறும் மலை மட்டும் மேகத்துல இருந்து அறுவடை பண்ணி கொடுத்துருக்காது. மலையில இருக்கக்கூடிய காடுகள் தான் அந்த மேகத்துல இருந்து நீரை கொண்டு வரது மிக முக்கியம். அதுவும் இந்த சோலை காடுகள்னு சொல்லக்கூடிய புற்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த புற்கள் தான் அந்த மலையை, அந்த மேகத்துல இருந்து வரக்கூடிய மழைய மண்ணுக்குள்ள இழுத்து சிறு சிறு ஓடைகளாக்கி பெரும் ஆறுகளாக்குறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஆனா தமிழ்நாடு அரசாங்கமே என்ன சொல்லுதுன்னா உலகத்தோடைய மிக முக்கியமான குளோபல் ஹாட் பாட்ஸ்னா மிக முக்கியத்துவம் பெற்ற ஒரு இடத்தொடர் வந்து இந்த மேற்கு மலை தொடர்ச்சி. அதுல இந்தியாவிலே மிக அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மிக முக்கியமான 3 பகுதிகள்ல இது ஒண்ணு, இயற்கை பகுதிகள் இது ஒண்ணு தமிழ்நாடு அரசாங்கமே சொல்றாங்க. 60 வருஷம் என்ன மாடல் ஆட்சி நடந்தது? திராவிட மாடல் ஆட்சி. இப்ப அது வரைக்கும் தெரியலையா உங்களுக்கு? அப்போ நம்ம மக்களுக்கு பண்ற நல்லதுன்றது ஒரு நலன் சார்ந்ததுக்காக இருக்கக்கூடாது. உண்மையிலே அந்த அக்கறையில பண்ணணும். நீ நாளைக்கு ஏதோ தனியார் நிறுவனம் பண்ண போறாங்க, அவங்களுக்காக நீ இது பண்ற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது என்னுடைய கணிப்பு. ஏன்னா இது எவ்வளவு நாளா பல இயற்கை அமைப்புகள் சொல்ல போனா திராவிட சார்பு நிலை எடுத்து பேசக்கூடிய ஒரு சில சுற்றுச்சூழல் அமைப்புகள் கூட தொடர்ச்சியா இதுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்வர் பக்கத்துல மேடையில எல்லாம் அமர்ந்து பேசுறாங்க. ஆனா போராட்டம் வரும்போது முதல்வர் கிட்ட அவங்களால போக முடியல.
மக்கள் கூட சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. எந்த அமைப்புன்றத நீங்களே தேடி பார்த்தா தெரியும். நடந்துட்டு இருக்கு. சோ இது என்ன ஒரு ஒரு மாயினா, ஒரு பக்கம் நான் ஜாதியை ஒழிக்கிறேன் மேடையில பேசி, இன்னொரு பக்கம் வந்து சாதி சங்கத்தை சார்ந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்குற மாதிரி, ஒரு பக்கம் இயற்கை சார்ந்த ஆளுகளை பக்கத்துல உட்கார வச்சுட்டு மேடையில பேசிட்டு, இன்னொரு பக்கம் அவங்களே அரசாங்கம் இது பண்ணுது இல்லையா? அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நாங்க சொல்றது நீங்க எடுக்கிற இனிஷியேட்டிவ்ஸ் என்பது உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்து இயங்க வேணும். அதற்காக தான் இந்த மலைகளின் மாநாட பேசுறாங்க. மொத்தம் 5 ஆறு எடுத்துப்போம். பவானி, தாமிரபரணி, தென்புறணி ஆறுன்னு சொல்லக்கூடிய பொருணி, வையையாறு, அதற்கு அடுத்தது காவேரி, பொன்னியாறு, அதற்கு அடுத்தது பாலாறு. இந்த 5 ஆறு தான் தமிழ்நாட்டுடைய 71% நீர் தேவையை நிறைவேற்றுது. இந்த ஐநா அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஏன் மலைகளுக்கான ஆண்டை கொண்டாடுறோம்னா, உலகத்துல ஆறுல ஒருத்தன் மலை சார்ந்த பகுதியிலும் மலைகளையும் வாழ்ந்துட்டு இருக்கான். குறிஞ்சி நிலத்தவனாக இன்னும் வாழ்பவன் ஆறில் ஒரு பகுதி. அதை தாண்டி அதுல இருந்து வர நீரு 2ல ஒருத்தன் பயன்படுத்துறான். இந்த மலைகள்ல இருந்து வர நீரை 2ல ஒருத்தன் பயன்படுத்துறான். அதுவும் எந்தெந்த விதத்துல பயன்படுத்துறாங்க? குடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, மின் ஆற்றல். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம நாட்டுல நிறைய வந்து இந்த நியூக்ளியர் அட்டாமிக் சென்டர்ஸ் இருக்கு, இந்த அணு மின் நிலையம் இருக்கு. அதுல இருந்து தான் நிறைய மின்சாரம் வருதுன்னா உங்க கணிப்பு தவறு. அனல் மின் நிலையம், அதற்கு அடுத்தது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், நீர் சார்ந்த மின். அதுல இருந்து எடுக்குது. இந்த டேம்ஸ் மூலமா இல்ல வேற ஏதாவது நீர்ல இருந்து பெறப்படுகின்ற மின்சாரம் இருக்கு பாத்தீங்களா? அதுல இருந்து தான் நிறைய நமக்கு கிடைக்குது. அப்ப நீரே வரலன்னா மின்சாரம் எங்க வரும்? மறுபடியும் மண்ணை தோண்டி எரிக்க வேண்டியதுதான். இதுல பெரிய நகைச்சுவை, ஒரு பெரிய மலையை உடஞ்சு எடுத்து ஒரு ரோட போட்டு, அந்த ரோடு வந்து ஒரு ஃபேக்டரி, ஒரு பெரிய ட்ரக் போறதுக்காக உருவாக்கி, அந்த ட்ரக்கை கொண்டு போயிட்டு நெற்களஞ்சியம் சொல்ல தஞ்சாவூர் பக்கத்துல உட்கார வச்சு, அந்த பக்கம் மண்ணை தோண்டி ஹைட்ரோ கார்பன் எடுத்தா எப்படி இருக்கும்? எதுக்கு ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறீங்க? எரிசக்திக்கு. எந்த எரிசக்தி? இந்த ட்ரக்குக்கு பெட்ரோல் ஓட்டுறதுக்காக. தேவையே இல்லையே. இன்னைக்குதான் பேட்டரி கார் வர ஆரம்பிச்சிடுச்சு. நமக்கு நீர் மூலமா மின்சாரம் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னைக்கும் ஹைட்ரோ கார்பனை பத்தி ஏன் பேசணும்? குப்பை இருக்கு தெரியுமா? குப்பையை மறுசுழற்சி பண்றது மூலமே நமக்கு தேவையான அந்த ஹைட்ரோ கார்பன்ஸை பெற முடியும்னு ஒரு ஆய்வுல சொல்றாங்க. இப்ப இது எல்லாமே இந்த மலைகளை சார்ந்துதான் இருக்கு. ஏன்னா மலை தான் நீர்களுக்கான ஆதாரம். நீரோட வழித்தடம் இல்லைன்னா என்ன பாதிப்புகள் வரும்ன்றத ஏற்கனவே நிறைய பேசியாச்சு. என் நண்பர் ஸ்டாலின் பேசுறாரு. இப்ப நான் திருப்பி அதை சொல்றது ரிப்பீட் ஆயிருந்தே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இங்க சொல்ல வருது என்னன்னா, மலைகளை வெறும் ஒரு இதுவா மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா மனிதன் உருவாவதற்கு முன்னாடியே, ஏன் சில இடத்துல உயிரினங்கள் உருவாவதற்கு முன்னாடியே இந்த மலைகள் இருக்கு. எந்த மலைகள்? இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. 200 கோடி ஆண்டுகள் பழமையானது. நீங்க சாமியா சிவன் கும்பிடுறீங்க பாத்தீங்களா, இமயமலை, அது 7 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது. ஆனா இந்த மலைகள் 200 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாச்சு. நம்மளோட இஸ்லாத்துல மறையில முகமது நபிகள் இறைவன் கிட்ட இருந்து பெற்ற அந்த இறை செய்தியில கூட மலைகளோட முக்கியத்துவத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஜப்பான்ல ஒரு மலையை சுற்றி வர்றது இன்னைக்கும் அவங்களோட நம்பிக்கையா இருக்கு. ஏன் நம்ம ஊர் திருவண்ணாமலையில இன்னைக்கும் அக்னிஸ்தலம் சொல்லிட்டு அந்த மலையை சுத்தி வர்றது ஒரு கொண்டாட்டமா பார்க்கப்படுது. சோ மலைகளை ஒரு இறைவனுடைய ஒரு இதுவா பார்க்கக்கூடிய மரபு இருக்கு. ஒரு இடத்துல ஒரு பழமொழியா சொன்னதா வந்து சீமன் என்ன சொல்வாரு, தாயின் முளைமாறில் இருந்து பால் எடுப்பதை போலதான் நான் மலையில் இருக்கக்கூடிய வளங்கள் எடுக்கணும். தாயின் முளைமாறி அறுத்தா என்ன ஆகும்? ரத்தம் தான் வரும். அதுதான் இங்க பண்றாங்க. அதாவது 200 கோடி ஆண்டுகளாக நமக்கு மூதாதையர் குரங்கா இருந்து நம்ம மனிதர்களாக முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு எக்கோ சிஸ்டம் மொத்தமா உடைச்சா நமக்கு என்ன நல்லது இருக்கும்? ஒரு கோழி கதை தெரியுங்களா? ஒரு கோழி தங்க முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த கோழியை அறுத்துட்டா எல்லா முட்டையும் எடுக்கலாம்னு அறுத்து பார்த்தா, அப்ப உருவாயிட்டு இருக்க அந்த ஒரு முட்டை தான் வயிற்றுக்குள்ள இருக்கும். அப்புறம் முட்டை கிடைக்காது, கோழி காலி. அது மாதிரிதான் ஷார்ட் கெயின்ஸ் சொல்லுவாங்க. குறைந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஒரு சௌகரியங்களுக்காக, வசதிகளுக்காக, பொருளாதார நலனுக்காக நாளைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையை கவனிக்காம போயிட்டா, நான் படிச்சுட்டேன், நான் ஐடில ஒர்க் பண்றேன். நீ ஐடில கூட ஒர்க் பண்ணிக்கோ. நீ எந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ற? நீ ஏதோ ஒரு மிகப்பெரிய மளிகை கடைக்கு இ-காமர்ஸ் வெப்சைட்ல ஒர்க் பண்ற. அந்த பெரிய மளிகை கடை பெரிய உணவுப் பொருட்களை பேக்கேஜிங் பண்ணி ப்ராசஸிங் பண்ணி கொடுக்குது. அந்த பெரிய உணவுப் பொருளுடைய மூலப்பொருள் எங்க இருந்து வருது? இந்த காடு சார்ந்த மேடு, இந்த மேடு சார்ந்த பள்ளம், இந்த பள்ளம் சார்ந்த விவசாய நிலம், இங்கிருந்து தானே வருது. அதுதான் பொருளாதாரம். நேரடியாக விவசாயத்துல இருந்து வரக்கூடிய வருமானம் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த ஜிடிபில 6ல ஒரு பங்கு. நாங்க 400 பில்லியன் டாலர்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம், பாகிஸ்தானை தாண்டிட்டோம். பண்ணிக்கோங்க. அதுல 6ல ஒரு பங்கு நேரடியாக விவசாயத்துல இருந்து வருது. மிச்சது நீங்க வைக்கக்கூடிய மளிகை கடை, நீங்க போய் துணி கடையில ஒர்க் பண்றீங்களா? திருப்பூர் துணிக்கடை, துணியோடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யம் சொல்றீங்களா? துணிக்கு மூலப்பொருள் என்ன? ஒண்ணு பருத்தி, இல்லைன்னா பட்டு. கரெக்ட் தானே? அப்போ அந்த விவசாயத்தை கவனிக்காம விட்டா, அந்த விவசாயம் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு அழியறதை கவனிக்காம விட்டா, உன்னோட பொருளாதாரம் காலி. அதனாலதான் ஐநா இதை டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோசியல் அஃபேர்ஸ்ல நீடித்த வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சார்பா இதை பத்தி பேசுது. இது தமிழ்நாடு அரசாங்கமும் எஸ்என்டிஜின்னு பேசுது. அப்புறம் எதுக்கு இந்த விஷயம்? இதுல கடைசி ஒண்ணு சொல்லிட்டு போறேன். இந்த கார்பன் கிளைமேட்னு சொல்றாங்களே, அதெல்லாம் சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு அதனுடைய மதிப்பு வேற இருக்கலாம். 2030 இதனோட மதிப்பு $300 பில்லியன். எவ்வளவு சொல்றாங்க?
$300 பில்லியன். ஒரு பில்லியன் 100 கோடி, 300 மில்லியன்றது 30,000 கோடி. 30,000 கோடி இன்ட்டு 80 ரூபாய் போட்டுக்கோ. அவ்வளவு பெரிய வர்த்தகம் அதுல இருக்கு. அதுல தமிழ்நாட்டுக்கும் ஒரு பங்கு இருக்கு. அதை நோக்கி வளர்ச்சியை போடலாமா, இல்ல டாஸ்மாக்ல சாராயத்தை ஊத்தி கொடுக்கறதுல வளர்ச்சியை காணலாமா? இப்ப தமிழ்நாடு எடுக்கக்கூடிய இந்த இனிஷியேட்டிவ்ல அப்படின்னா, நான் ஏற்கனவே அழிச்சிட்டேன், எனக்கு வேற வழி தெரியல, இப்பதான் அதுல இருந்து பணம் கிடைக்குது எனக்கு தெரியுது, நான் இப்ப திருப்பி வளர்க்க போறேன். சீமான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பனைகள் மாநாடு நடத்தினார்ல, கிண்டல் பண்ணாங்களா இல்லையா? 5 கோடி பனை மரம் வளர்த்தா போதும்பா, அதுல இருந்து வர வருமானம் டாஸ்மாக்ல இருந்து வருமானத்துக்கு சரின்னு சொல்லும் போது கிண்டல் பண்ணாங்கல்ல, அதே மாதிரிதான். சோ மலைகளின் மாநாட கிண்டல் பண்றீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும், மாடுகளின் மாநாட கிண்டல் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும், மரங்களின் மாநாட கிண்டல் பண்ணீங்கன்னா எதுக்கு பனை மரம் நடுற திமுக அரசாங்கம் கொண்டாடுறீங்க? மாடுகளின் மாநாடு கிண்டல் பண்ற ஒவ்வொருத்தரும் தமிழ்நாடு அரசாங்கம் எதுக்கு நீலகிரியில இருக்கக்கூடிய வரையாடுகளுக்கு ஒரு தனி இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க காப்பாத்தணும்னு? அதே மாதிரி மலைகளின் மாநாடு திட்ட ஒவ்வொருத்தருக்கும் தமிழ்நாடோட இல் டூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, மலை சார்ந்த சுற்றுலா, அதுல இருந்து ஒரு ஆண்டுக்கு 300 கோடி ரூபாய் நேரடி வருமானம் அரசாங்கத்துக்கு கிடைக்குது. அது மட்டும் பாராட்டுறீங்க. இந்தியாவிலே தமிழ்நாடு தான் டூரிசத்துல நம்பர் 1ன்னு பாராட்டுறீங்கல்ல, அது இந்த மலைகள்ல இருக்கக்கூடிய மலை சுற்றுலாவையும் சேர்த்துதான் சொல்றேன். அப்ப அதுல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு. அதனால தயவு செஞ்சு கிண்டல் பண்றோம், நமக்கு ஒரு பிடிக்கல, அதனால நம்ம ஒரு பேசதான் கிண்டல் பண்றோம். ஒரு காணொலி பார்த்தேன், திமுக தொடங்கி இப்ப தவக்கா வரைக்கும், சாரி தாவேகா, தவக்கா தாவேகா, தமிழக வெற்றி கழகத்துக்கு எல்லாம் கிண்டல் பண்றாங்க. தமிழக வெற்றி கழகத்துல அலையாத்தி காடுகளை பத்தி பேசுறாங்க. அலையாத்தி காடுகள் ஏன், அதுக்கு ஏன் அலையாத்தி காடுகள் தெரியாது. அதுல ஒரு பெண், ஒரு சகோதரி ஒருத்தவங்க பேசுறாங்க. ஒருத்தர் போயிட்டு கேட்டுறாரு, உங்களுக்கு ஏன் சீமானோட மலைகள் மாநாடு பிடிக்கல? மலைகள்லாம் காப்பாற்றட்டும், அது சீமான் பண்ணா பிடிக்காது, ஏன் அவர் விஜய் திட்டாரு? எங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க? அவர் பேசுறத பாருங்க, அவர் பிடிக்கிற விஷயம், அந்த பேசின விஷயம் பிடிக்குதா, அதை பரப்புங்க. ஒரு விஜய் நடிச்ச சுறா படத்தை கொண்டாடி தீக்கிற விஜய் ரசிகர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பரப்புறது நல்லா தானே இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் விஜய் கத்தி படத்தை நடிச்சிட்டாரு, கத்தில நிலத்தை பத்தி பேசிட்டாரு, சர்க்கார்ல இலவசத்தை பத்தி பேசிட்டாரு, அப்புறம் இன்னொரு படம் மெர்சல்ல ஜிஎஸ்டி பத்தி பேசிட்டாரு. திரையில பேசினா கொண்டாடுவீங்க, தரையில பேசினா அவர் என் நடிகரை கிண்டல் பண்ணிட்டாருன்னு போயிடுவீங்க. இது நான் சீமானனுக்காக பேசல. நாங்களும் நான் என்ன பர்சனலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு நிறுவனத்தை வேலை பார்க்கறேன் தான். என்ன போய் வேளாண்மை செய்ய சொன்னா முடியாது, ஏன்னா அது ஒரு ஸ்கில் செட், என்கிட்ட அந்த திறன் இல்ல. ஆனா அதை பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் அரசு தொழிலாளர்களா மாத்துறத உங்களுக்கு ஏன் பிடிக்கல? டாஸ்மாக்ல ஒரு டாஸ்மாக்ல 3 ஊழியர் இருக்கிறான், மொத்தம் 5000 அவுட்லெட் இருக்கு. 5000 அவுட்லெட்ல 15,000 ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு? அரசாங்கம் தானே கொடுக்குறாங்க. அப்போ ஒரு விவசாய நிலத்துல வேளாண் விவசாயிக்கு ஒரு சம்பளம் தரேன், ஒரு பிஎஃப் தரேன், அரசாங்கத்தின் மூலமா நான் தரேன்னு சொன்னா அது ஏன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? நீங்க மட்டும் சொகுசா ஒரு 14 அடுக்கு மாடியில குளிர் 14 ஊட்டப்பட்ட அறையில உட்காருவீங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிப்பீங்க. ஒருத்தன் 1000த்துல அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏன் கோபமா இருக்குது? அடுத்த தலைமுறை ஆடு மாடு மேய்க்க வேணாங்க, அது ரோபோட் வாட்டும். இந்த தலைமுறை ஒருத்தன் ஆடு மாடு கூட கஷ்டப்படுறான்ல, அவனை பத்தி அரசாங்கம் எடுக்கணுமா இல்லையா? அவனுக்கு இன்னும் 30 வருஷம் வாழ்க்கை இருக்குல்ல. அதனால தயவு செஞ்சு என்ன பேசுறாங்கன்னு பாருங்க, யார் பேசுறாங்கன்னு இது பண்ணாதீங்க. உங்களுக்காக போய் எங்க சீமான் போய் வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு நுனி நாக்கெல்லாம் ஆங்கிலம் பேச முடியாது. அவர் இந்த மண்ணுக்கானவர், தமிழ்ல தான் பேசுவார், பாமர தமிழ்ல மக்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லுவார். இத சீமானண்ணன் சொல்லலாம் கூட இல்ல, சீமானனுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அவங்களையும் கொண்டாடல, சீமானண்ணன் கொண்டாடல. ஆனா ஒரு சினிமா நடிகன் பேசினானே டாபிக் 10 நிமிஷம் பேச சொல்லுங்க, பிட்டு பேப்பர் இல்லாம. இல்ல இன்னைக்கு வரைக்கும் அழிச்ச இந்த திமுக அரசாங்கத்துக்கு இன்னைக்கு பேச சொல்லுங்க. சிஎம் கிட்ட, சிஎம் துண்டு சீட்ல பேசுறேன்றாங்க. அதெல்லாம் நான் தப்பு சொல்ல, டேட்டா பாயிண்டா பேசுறீங்கல்ல, அந்த டேட்டா பாயிண்ட் மறந்துடும்ன்றதுக்கு தான் குறிப்பு. நான் அதை பத்தி எழுதவே இல்லை, எனக்கு டேட்டா பாயிண்ட மட்டும் நான் குறிப்பிட கட்சி பாரிக்க துண்டு பேப்பர்ல பேசுறது எப்படிங்க அக்கறையா இருக்கும்? இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ற விரும்பல. மலைகளின் மாநாடு மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்தது நீரின் மாநாடு போடுவாரு, அதற்கு அடுத்தது வேற நிலம் சார்ந்த ஏதாவது ஒரு மாநாடு போடுவாரு. இது எல்லாமே உங்களின் அடுத்த தலைமுறைக்கான பொருளாதாரத்தை நம்பிதான். அவங்க நல்லா வாழணும்னா இதெல்லாம் ஒழுங்கா இருக்கணும். இதுதான் ஐநா மன்றமும் சொல்லுது, இதுதான் நாம் தமிழர் கட்சியும் சொல்லுது. நன்றி, வணக்கம்.